மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்கலான்னா, 4 கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்கு. ஓகே, மகரத்தில். இன்றைக்கி நேற்று நைட்டு போயிட்டார் சுக்கிரன், அங்கே போயிட்டார் கும்பத்துக்கு. பட் 4 கிரகம் ஒரு வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. இருக்கலாம், நம்ம யாரையும் தடுக்க முடியாதுங்க. ஐயோ வரக்கூடாது மிஸ்டர் சுக்கிரன், டு நாட் ஜாயின் வித் சன், ஏன்னா அவங்க 2 பேரும் எனிமி. மிஸ்டர் சனி, யூ டு நாட் ஜாயின் வித் செவ்வாய், நீங்கள் 2 பேரும் எனிமிக்கல் பிளானட்டு. சூரிய பகவான், நீங்கள் சனி பகவானோட சேரக்கூடாது, அப்பனும் பையன் நீங்கள் பரமபதி அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கிரக தத்துவங்களின் அடிப்படையில் சலனங்கள், கிரக சலனங்களை தான் கோச்சாரங்கள் என்கிறோம். கோச்சாரம்னா முதல்ல புரிஞ்சுக்கோங்க, கோள்கள் சாரம், லைன் ஆஃப் பிளானட்ஸ். உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு தற்காலிகமாக கிரகங்கள் எங்கெங்கே எப்படி இருக்குது, 2.25 நாள் மாறக்கூடிய சந்திரனாகட்டும், மாத கிரகங்களான புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாயாகட்டும். சம்டைம்ஸ் செவ்வாய் 45 நாள் 6 மாதம் கூட இருப்பார் வக்கரமாக. குரு 90 நாள் வக்கரத்தில் இருப்பார். அது ஒரு கணக்கு. வக்கரத்துன்றது முன்பின் வக்கரம் அப்படின்றது ஒரு கணக்கு. அதிசாரம் இல்லை பின்னோக்கி வக்கரம், முன்னோக்கி வக்கரம் அப்படின்ற ஒரு கணக்கு. சரி, இப்படி இருக்கட்டும். 4 கிரகம் இப்போ யார் வீட்டில் இருக்குங்கன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. யார் வேறு யார்? யோகா மகர ராசி தான். இந்த மாதமே மகர மாதம் தான், மகர ராசியில் தான் பிறக்குது. உத்தராயண புண்ணிய காலம். இந்த ராசியில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்கிறது அபரிவிதமான யோகம். பொன் பொருள் சேர்க்கை, ஆட ஆபரண சேர்க்கை. ஓகே, ஏன்னா பாக்கியாதிபதி அவரும் 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி 2 சேர்றாங்க. சுக்கிரன் 5க்கும் 10க்கும் உடையவர், புதன் 6க்கும் 9க்கும் உடையவர். 9, 10 எல்லாம் சேருதில்லை ராசியில். அற்புதம். அதோட செவ்வாய் 4 கூடியவன், டோனர், இந்த சுகஸ்தானாதிபதி, இருப்பிட சொத்து, நகரா சொத்து எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவர் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டே பார்க்குறாரு. பூமி வாகனங்கள் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனை சால்வ் பண்ணுறது, கோர்ட்டு கேஸை சால்வ் பண்ணுறது, எதிரிகளை துவாசம் பண்ணுறது, இந்த மாதிரி வருது. என்ன ஒன்றே அஷ்டமாதிபதி சூரியன் இந்த யோகத்தை குறைக்கிறான். இது குறைக்கக்கூடாது, வேறு வழி இல்லாமல் குறைச்சி. ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை. சூரிய பகவான் சுக்கிர பகவானையும் புத பகவானோடும் சேர்ந்து செவ்வாய் பகவானோட சேர்ந்து சுபத்துவம்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து சுபத்துவமாக இருக்காது. இனிமேல் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு மைண்ட் என்ன பண்ண, சரி போனால் போதும், நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற நினச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர் அந்த மென்டாலிட்டியில் இருப்பார். அந்த ஒரு மனநிலைமையோடு அவர் மகரத்தில் இருப்பார். அப்படி இது எல்லாருக்கும் எப்படி இருக்குன்றது ஒரு ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு 10ஆம் வீட்டில் அருமையாக இருக்கும். வேலை, உத்தியோகம், தொழிலில் பிரமாதமாக இருக்கும். அடுத்து ரிஷபராசி, கேட்கவே வேண்டாம். உங்கள் காட்டில் மழை. ஏற்கனவே சனி 11, உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இத்தனை கிரகம் கூடியிருக்கு. வாழ்க வளமுடன், ஆண்டவன் அருள் உங்களுக்கு எப்போதும் உண்டு. அடுத்தது மிதுனராசி. இது தாங்க கொஞ்சம் சங்கடம். 8ஆம் வீட்டில் போய் 4 கிரகம் உட்காருது. இது தவறு. நல்லவேலையே இப்போ சுக்கிரன் போயிட்டார் 9ஆம் வீட்டுக்கு, கொஞ்சம் ஆறுதல். கடகத்துக்கு கேட்கவே வேண்டாம், அருமையாக இருக்குது. 9ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டில் சமசப்தமாக நேருக்கு நேராக இவங்கெல்லாம் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இதில் சூரியனும் உச்சம் பெற்ற செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உஷ்ணமாக இருப்பீங்க, கோபமாக இருப்பீங்க, பேச்சில் நெறித்தட்டும். டக்குன்னு யாராவது அப்படி பேசுனாங்கன்னா அப்படியே பொறி பிறக்கும். இந்த டென்ஷன், எமோஷன்ஸ் இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு. சுக்கிரன் இப்போ போய் மறைஞ்சிட்டாரு, நல்லது தான். சுக்கிரன் உங்கள் கடக லக்னத்துக்கு ஆகாதவன், 4, 11 கூடிய பதகாதிபதி மறைஞ்சா இல்லை யோகம் தானே.